டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நல்லதாக விடிந்திருக்கிறது. இன்றைய பொழுது உங்களுக்கு நன்மைகள் மட்டுமல்ல வெற்றிகளும் அள்ளி குவிய வேண்டும் என்று கூறி வாழ்த்திக் கொண்டு, இன்று உளநலம் பற்றி சிந்திக்கிறோம் அல்லது மத முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கிறோம் என்ற தலைப்பிலே, எந்த ஒரு முயற்சியும் திறம்பட இடம்பெற எடுத்து வைக்கும் முதலடி தெரிவு செய்யும் நல்வழி, நேர்வழி நல்லதாக இருக்க வேண்டும் என்று தலைப்பில் சற்று சிந்திப்போம். எதில் இறங்கினாலும் சொல்லுவாங்க, முதற்கோணல் முற்றுங்கோணல் என்றது ஏற்றுக்கொள்ளப்படு கதைக்கு எடுத்துக்கொள்ளலாம். முதற்கோணல் முற்றுங்கோணல் ஊரில் கதைக்கிற இருக்கு. அது என்னென்றா, நீங்கள் முதலே சிந்திக்க வேணும், செயற்பட வேணும், அதன் பிறகு எதையும் செய்ய வேணும் என்ற விளக்கம் தான் அது. அதுக்காக முதல்ல செய்து போட்டேன் தோற்று போயிட்டாங்க அதுக்காக இறங்கக்கூடாதுன்ற அர்த்தம் இல்லை. அதுவும் எங்களுக்கு நல்ல வழியை தெரிவு செய்து பயணிக்க வேணும் என்றால் வலியுறுத்துது. இதுலேயும் என்ன சொல்லுவோம், ஒவ்வொரு முயற்சியும் திறம்பட இடம்பெற எடுத்து வைக்க வேண்டிய முதல் அடி நல்ல வழி என்று இதிலேயும் சொல்லுவோம். ஆகவே நாங்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, நாங்கள் வலது காலை முன் வச்சு வாங்க வீட்டில் எல்லாரும் வரவேற்போம். பலம் என்றது கொடுக்கிறது. ஆக வலது காலை முன் வச்சு வாங்க. நல்லது எல்லாம் வலது கையால் செய்வோம். இப்போ நான் இயக்குனர் அது நாடகளுக்காக வேண்டிய நான் மேடை எப்படி பாய்ப்பேன்னா, இடது பக்கம் கெட்டதாகவும் வலது பக்கம் நல்லதாகவும், கெட்ட செய்திகளை சொல்றது இடது பக்கத்தில் மேடையை பாய்ப்பேன், வலது பக்கத்தில் நல்ல செய்திகளை சொல்றது பாய்ப்பேன், நடுப்பகுதியில் கதையை வளர்த்து கொண்டு போகிற மாதிரி மேடையை பிரித்து வச்சிருக்கேன். இதே மாதிரி தான் குடும்பங்களில் வாழ்க்கையை வலது பக்கம் நல்ல செய்தியை சொல்லவும் நல்ல மனிதர்களை வரவேற்கவும் வலது காலை எடுத்து முன்னுக்கு போய் வலது கையால் தாரும்போது சொல்லி கொண்டு நல்லதுக்காக வலதை பாய்ப்போம். ஆகவே நாம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நல்லதாக இருந்தால் வலது காலை தூக்கி வச்சா வாழ்க்கையில் நல்லது நடக்கும்ன்றது அவர்களோட கணிப்பு. அது வீட்டிலேயே வச்சுக்கணும், உறவுகளுக்கு வச்சுக்கணும். அப்போ நாம் எடுக்கிற ஸ்டெப் நல்ல ஸ்டெப்பாக இருந்தால் தான் எந்த முயற்சியிலும் வெற்றி அடைவோம். அது ஒவ்வொரு காரணத்துக்கும் ஒவ்வொரு செயற்பாட்டிலையும் நாங்கள் தெரிவு செய்வோம். உதாரணமாக, எந்த முயற்சியாயினும் வெற்றி பெற திட்டமிடல் அவசியம், ப்ரிப்பரேஷன், அது ஆயத்தப்படுத்தல், அது முதல் தேவை. எந்த முயற்சியும் ஒன்று ப்ரிப்பரேஷன் ஆயத்தப்படுத்தும். ரெண்டாவது அனாலிசிஸ், அதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது தேவையான அனைத்தையும் தேடி பெற்று வச்சுக்கொள்ளும். ஒரு முயற்சியில் இறங்கும்போது ப்ரிப்பரேஷன். அனலிசன் பகுப்பாய்வு, அதாவது நன்மை தரும் குறுகிய சிறந்த வழியை தெரியும், அது அனலைஸ். இப்போ நான் எல்லாரும் கொழம்புக்கு பஸ் படிக்கிறீங்க யாழ்ப்பாணத்துலேருந்து, குருநாள் ரோட்டால் போகிறது எப்படி, புத்தளம் ரோட்டால் போகிற எப்படின்னு நீங்கள் சிந்திக்கிறீங்க. அப்போ எந்த ரோட்டால் போனால் வேலைக்கு போகும், எந்த ரோட்டால் போனால் நேரத்தை கூட நேரம் பிடிக்கும்னு சிந்திச்சு நீங்கள் பாதையை பார்க்கணும். அப்போ குறுநாளுக்களால் போனால் வெள்ளம் பெறும், புத்தகத்துக்களால் போனால் வெள்ளம் பெறான்னு சிந்திச்சு நீங்கள் முடிவு எடுக்கணும். அதுதான் அனலைசன், பகுப்பாய்வு. அப்போ ஒரு முயற்சியில் இறக்குற ஸ்டெப்ஸை தான் சொல்கிறோம். முதல் ப்ரிப்பரேஷன், அந்த முயற்சி தேவையான எல்லாத்தையும் திரட்டி கொள்ளுது. அனலைஸ், எந்த வழியால் போகிறன்னு தீர்மானிக்கும். பகுப்பாய்வு, திட்டமிடல், தயார்படுத்தல், பகுப்பாய்வு. அடுத்து நாங்கள் டிசைன் பண்ணுவோம், வடிவமைத்தல். நாங்கள் பஸ்ஸில் போகிறோம்டா முதல் போக்குவரத்துக்கு தேவையான அவ்வளவும் எடுக்கிறோம், போய் இறங்கினா தங்குற இடம் புக் பண்ணுறோம், பேருந்து என்னென்னு அடைகிறோமோ அவ்வளவுக்குமான ஒரு ஒழுங்கை திட்டமிடுவோம். உதாரணமாக, நான் எந்த புத்தகத்தை வெளியிடப்போம், சும்மா கற்பனை. இப்போ புத்தகம் அடிக்க காசும் இல்லை, புத்தகம் வேண்டி படிக்கிறதுக்கு ஆக்களும் இல்லை, சும்மா ஒரு கற்பனை. அப்போ நான் புத்தகம் அடித்து முடிச்சுட்டு மேடையில் புத்தகத்தை வெளியிடுறதுக்கான நிகழ்ச்சி நிலையில் முதல் ஒழுங்குபடுத்துவோம். பேச்சாளர் எல்லாம் ஒழுங்குபடுத்துவோம். அந்த ஓடரின்படி வாய்ச்சி தான் விட்டால் தான் நிகழ்ச்சி ஒழுங்காக நடக்கும். அது நான் இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கு.
வழி அனலிசன்ல என்னது, காலையில வந்தா வருவாங்களா, பின்னேரம் வந்தா வருவாங்க, இரவுல வந்தா வருவாங்க. லீவு நாட்கள்ல வந்தா வருவாங்களா, அல்ல வேலை நாட்கள்ல வந்தா வருவாங்களான்னு சிந்திக்கும். அது வழி அனாலிசிஸ். டிசைனிங் இன்ன நேரத்துக்கும் இன்ன நேரத்துக்கும் இடையில எல்லாருக்கும் வசதியா இருக்குன்னு கேட்டுட்டு அதன்படி ஒழுங்குபடுத்து. ஆகவே ப்ரிப்பரேஷன், அனலிஸ், டிசைனிங் என்ற ஒழுங்குல நீங்க திட்டமிட்ட பிறகுதான் நிகழ்ச்சியை தொடங்கும், முயற்சியில இறங்க வேண்டும். இவ்வாறு நல்வழி நேர் வழியை தெரிவு செய்வதனூடாகத்தான் உங்களோட வெற்றி உறுதிப்படுத்தப்படும் அல்லது ஒரு முயற்சி முழுமையாக நிறைவேற்ற முடியும். இந்த வகையில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெற எது நல்வழி என்று நீங்கள் தீர்மானிக்கவும். அவை தெரு வணிகமோ பெட்டிக்கடையோ சிறு முதலீட்டு தொடங்க விரும்பினால் கடன் வேண்டாமல் பிறகு தங்கியிருக்காமல் சொந்த முயற்சியில் தொடங்கணும் ஒரு வழி. அதான் நல்ல வழி. மற்றது, மகிழ்ச்சி தரும் அதிக வருவாய் தரும் வேலை தேடுகிறீர்களா? தன்னார்வம் தன் விருப்பு நிறைவேற தகுந்த இடத்தில் தன் தகுதிக்கேற்ற இடத்தில் நிரந்தர வேலை தேட வேண்டும். இன்னும் ஒன்றோட முடியும். கற்கும் போது கற்றதை அடிக்கடி மீட்டு பார்த்து கேள்வி பதில் முறையில் மாணவர் கேள்வி கேட்டால் ஆசிரியர் எப்படி விளங்கப்படுத்துவாரோ அப்படி நாங்கள் விளங்கப்படுத்தி போயிருக்கோம். மற்ற பிராக்டிக்கலை செய்து பார்க்கணும், செயல்முறைகளை கணக்கண்டா மூலமுறை செய்து பார்க்கணும். இது கற்கும் முறையில் ஒரு முயற்சி வெற்றி பெற அதனை அடைய தெரிவு செய்யும் இலகு வழி உதவாது. நன்மை தரும் சிறந்த வழியை வெற்றிக்கு வழிவிடும். ஆகவே முயற்சி எடுங்கள், திட்டமிடுங்கள், தயார்படுத்துங்கள், நல்ல வழிக்கு பகுப்பாய்வு தெரிவு செய்யுங்கள், திட்டமிடுங்கள், டிசைனிங் செய்யுங்க, அதை தொடங்குங்க. ஆனால் நீங்கள் தெரிவு செய்த எல்லாமே நல்வழியாக நேர்வழியாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொது வழியாக அமைய வேணும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றியின் நிறைவும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.